10th Maths Chapter 3 Algebra Exercise 3.19 இருக்கு. Third sum solve பண்ணலாம். A as A rows and A plus 3 columns. B as B rows and 17 minus B columns. And if both products AB and BA exist, find A, B. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கான், அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னா ஏ அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குன்னா A + 3. நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஏன்னா இப்போ 3 ரோ 2 காலம் இருக்குது, அந்த மாதிரி 3 ரோ 2 காலம் இருக்குதுன்னு சொல்லுவோமா. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, A ரோஸ் அதுக்கப்புறம் A + 3 காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு எவ்வளோ ரோஸ் இருக்கான், B ரோஸ் இருக்கான், 17 minus B காலம்ஸ் இருக்கான். சரியா, அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஏவும் பியும் ப்ராடக்ட் பண்ணணும், அதே மாதிரி பிஏவையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா, அப்படி ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வரும். ஓகேவா, நம்ம ஆர்டர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, ஆர்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, அதாவது ஏபி ஆர்டர்ஸு அதே மாதிரி பிஏ ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக எழுதிடுறேன். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏ, ஏவோட ஆர்டர் அப்படின்னு என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு ரோ எழுதுவோம், அடுத்தது காலம் எழுதுவோமா. அப்போது ஃபஸ்ட்டு ரோனா என்னது ஏ இன்ட்டு காலம் என்ன இருக்குது A + 3 இருக்கா. ஸோ நான் இங்கே 2 டேர்ம் இருக்கிறதுனால ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கிறேன். இதுதான் என்னது ஆர்டர் ஆஃப் ஏ, அதாவது இது ரோ இது காலம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பி எழுதிக்கிறேன். பியோட ஆர்டர் என்ன, பி ரோஸா. ஸோ ஃபஸ்ட்டு பி இன்ட்டு காலம் எவ்வளோ இருக்குது 17 minus B. ஸோ இதுவும் 2 டேர்ம்ன்றதுனால ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி இது ரோ இது காலம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஏபி. ஸோ ஏபியோட ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, கிவன் போட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஏபி. சரியா, ஏபியை ப்ராடக்ட் பண்ண போகிறோம், ஏபியை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏபியை ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னா இது ஏ இது பியா, எப்படி நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிடுறேன், ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிடுறேன், ஏ இன்ட்டு A + 3. அடுத்தது இன்ட்டு, உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் கிராஸ் பெருசாக போட்டிருக்கேன். அடுத்து பி மேட்ரிக்ஸா, அதோட ஆர்டர் என்ன இருக்குது, பி இன்ட்டு 17 minus பின்னு இருக்குது. சரியா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபியோட ப்ராடக்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது ஏபியோட ப்ராடக்ட் என்னவாகும், எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் ஏபி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா, அந்த மாதிரி இருக்குது. ஏபியோட ஆர்டர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ரோ இது காலமா, அதே மாதிரி இது ரோ இது காலமா, ஆறு சி ஆறு சி. சரிங்களா, உங்களுக்கு 2 மேட்ரிக்ஸையும் தனித்தனியாக காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 2 மேட்ரிக்ஸும் ப்ராடக்ட் பண்ணணும், அதோட ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். சரியா, எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, A + 3 இருக்கா, ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பி. சரியா, இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது ஏபியோட ப்ராடக்ட்டு, ஸோ ஏபியோட ப்ராடக்ட் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும், எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்ன மீனிங்கு, இது ரெண்டையுமே ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். அதை தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கேன். சரியா,
ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலான்னா நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணோம். ஏன்னா கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணால் தான் ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலாக அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேரியபிள்ஸ் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர்ஸ் அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கணும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இருக்குது, அதனால் ஏ வச்சுக்கிட்டேன். இந்த பி என்ன பண்ணிட்டேன், இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போது மைனஸ் பின்னு ஆகுமா, ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 3ன்னு இருக்கிறது இங்கே போச்சுன்னா என்ன ஆகும், -3ன்னு ஆகிடும். சரியா. ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம பிஏ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா. அதே மாதிரி given ப்ராடக்ட் ஆஃப் பிஏ, ஸோ பிஏன்னு எழுதிக்கிறேன். இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பியோடது எழுதணும். சரிங்களா. பின்றது ஆர்டர் ஆஃப் பி என்னது, பி இன்ட்டு 17 மைனஸ் பி, அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஓகே. இன்ட்டு, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் அதே மாதிரி போட்டுருக்கேன். இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன எழுதணும், ஏ எழுதணும் இல்லையா. ஏவோட ஆர்டர் என்ன, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3யா, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3. அதே மாதிரி என்ன பண்ணணும், இது ரோ இது காலம், இது ரோ இது காலம். சரியா. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலம் அப்போனா 17 மைனஸ் பி ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறேன், செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோக்கு. அப்போது செகண்ட் மேட்ரிக்ஸில் ரோக்கு நேரம் என்ன இருக்குது, ஏ இருக்குது. சரியா. இப்போது இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம கொண்டு வரலாமா. ஸோ ஏதாவது ஒரு சைடு வேரியபிள்ஸு, ஒரு சைடு கான்ஸ்டன்ட் இருக்கணும். சரியா. இப்போ நான் இந்த சைடு என்ன பண்ணிக்கிறேன், கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். ரைட் சைடில் எல்லா வேரியபிள்ஸும் கொண்டு வந்துடுறேன். ஏ இங்கே மைனஸ் பி இருக்கா, அது இங்கே வந்து என்ன ஆகும், ப்ளஸ் பின்னு ஆகும். சரியா. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி என்ன பண்ணணும், ஏ அண்ட் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா பிக்கு மைனஸ் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் பிக்கு ப்ளஸ் இருக்குது. சரியா. ஸோ சிம்பிளாக இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், பி வேரியபிளை கேன்சல் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆடிங் 1 and 2. சரியா. ஃபஸ்ட்டு என்ன ஈக்குவேஷன் இருக்குது, a மைனஸ் பி ஈக்குவல் டு -3. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண போகிறேன், நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணனா மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும், ஏ ப்ளஸ் ஏ 2a ஈக்குவல் டு 17 மைனஸ் 3யா, 17 மைனஸ் 3. 17ல் 3 போயிடுச்சுன்னா 14ஆ, 17ல் 3 போயிடுச்சுன்னா 14. இப்போ 2a ஈக்குவல் டு 14. இப்போது நம்ம எப்படி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஏ வேரியபிள் அப்படி வச்சுக்கோங்க, ஏ ஈக்குவல் டு 14. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவிஷனாக மாறும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டேபிளில் 14 7 டைம்ஸ் வருமா. ஸோ ஏவோட வேல்யூ என்னது 7. இப்போ ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா. நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா. சப்ஸ்டிடியூட்டிங் ஏ ஈக்குவல் டு 7 and 2 செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17. ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 7 இல்லையா. 7 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17. பி அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி ஈக்குவல் டு இந்த 17 அப்படி இங்கே ப்ளஸ் 7 இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது -7ஆக மாறும். தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 7 10. ஸோ பியோட வேல்யூ என்ன, 10. கொஷனில் ஏ அண்ட் பி வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஏயோட வேல்யூ 7, பியோட வேல்யூ 10.